நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் தேவனுடைய பாதத்திலே அமரும்படியாக, தேவனுடைய வார்த்தையை விதைக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய பாதத்திலே நாம் வருவதற்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் பெரிதான சிலாக்கியத்தை கொடுத்தபடியினால நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வருடத்திலே 8 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து நம்மளை நடத்தி வந்து, நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவன் நம்மளை சந்தித்து, நம்முடைய எல்லா பலவீனங்களிலே தேவனுடைய கரம் கூட இருந்தே நம்மளை பலப்படுத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நசனாக இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி ஆண்டவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே காணொளியிலே தேவனுடைய செய்தியை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தபடியினாலே கடந்த வாரத்திலே தேவ செய்தியை கொடுக்க இயலாமல் போய்விட்டது. என்னோடு சேர்ந்து இந்தி டிரான்ஸ்லேஷன் செய்கிற தேவனுடைய தாசருடைய வீட்டிலே திருமண காரியங்கள் இருந்தபடியினால் என்னோடு சேர்ந்து இந்தி டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியாத சூழ்நிலையிலே போன வாரத்திலே தேவ செய்தியை பகிர்ந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தது. இந்த வாரத்திலும் அவருடைய திருமண காரியங்கள் இருக்கிறபடியினாலே இந்த வாரத்தில் இந்தி டிரான்ஸ்லேஷன் கிடையாது. தமிழ் மட்டும்தான் செய்தி. கர்த்தர் இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. கடந்த 3 வாரங்களாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்திலும் அதே சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் இருந்து 12ஆம் வசனத்தின் மூலமாக தேவன் இன்றைக்கும் நம்மோடு இடைப்பட போகிறார். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்பட போகிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 வாரங்களாக எப்படி திரும்ப வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். முதலாவது பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இருதயத்தை தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும் என்ற தலைப்பிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசினார். 2வது வாரத்திலே கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். 3வதாக சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்ற தலைப்பிலே தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். இந்த வாரத்திலும் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? திரும்ப வேண்டுமாம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதான் சகரியா தீர்க்கதரிசி அவர்கள் என்ன செய்கிறார்? அழைப்பு கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று என்ன செய்கிறார்? ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதியை ஓசையா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவனீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உடல்களின் காளைகளை என்ன செய்வோம்? செலுத்துவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடதுகளின் காளைகளை செலுத்துவோம். இந்த ஓசியா தீர்க்கதரிசி அவர்கள் சொல்லுகிறார்கள், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? திரும்ப வேண்டுமாம். ஆமென், அல்லேலூயா.
தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஆவியானவர் இடைப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதற்காக நாம் கண்களை மூடி இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய பாதத்திலே, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கும் எங்கள் அன்பின் தகப்பன, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஒரு பாதத்திலே வந்து நாங்கள் ஆண்டவரை ஒரு வார்த்தையை கேட்கும்படியாக நீர் எங்களை கொண்டு வந்த எல்லா பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து உமது பிள்ளைகளாக எங்களை தெரிந்து ஆண்டவரே நீர் இந்த ஆண்டிலே நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக உமது பாதத்திலே நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் ஒரு வார்த்தைகளை கேட்பதற்காக ஆண்டவரே ஒரு வார்த்தையை நான் ஆண்டவரை அடிமையை விதைக்கும்படியாக உமது சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஓசையா 14 அதிகாரம் 2 வசனத்தின் பிரகாரமாய் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாய் தேவ ஆவியானவர் நீர் பேசும்படியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல என்று வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆவியானவர் நீர் பேசுகிறீர் என்பதை ஆண்டவர் பேசுகிற அடிமையை நீர் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை எங்களை நிரப்பட்டும். அப்பா, நீர் எடுத்து எங்களை உபயோகப்படுத்தும். ஆண்டவருடைய கரம் எங்களை தேற்றட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உங்களுடைய வல்லமையான வார்த்தையை நீர் வெளிப்படுத்துவீராக. அடிமையை எடுத்து உபயோகப்படுத்தும். அப்பா, உங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாவை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு இஷ்டமான வார்த்தைகளை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு வார்த்தைகளும் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளாய், வல்லமை நிறைந்த வார்த்தைகளாய், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாய் தேவ ஆவியானவர் நீர் இடைப்பட்டு நீர் பேசும்படியாக உமது கடத்திலே அடிமை ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா, உமது வல்லமை எங்களை நிரப்பட்டும். உமது அபிஷேக கிருபைகள் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். அப்பா, நீர் பலப்படட்டும். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த காணொளியை கேட்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஆண்டவரே, ஒரு வார்த்தையில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு கடந்து தேவ ஜனங்களை தொட்டு ஆறுதல் படுத்தவும் தேற்றவும் கர்த்தாவே சோதரம ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படவும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிருபை செய்யும்படியாய் உங்கள் கடத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேத பகுதியிலிருந்து நீர் இடைப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே ஓசியா 14 அதிகாரம் 2 வசனத்திலே வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? திரும்ப வேண்டுமாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். தேவன் வார்த்தையினால் இந்த உலகத்தை என்ன செய்தினார்? உண்டாக்கினார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அது வல்லமையான காரியங்களை நடப்புகிறதாய் காணப்படுகிறது. வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி அவர்கள் என்ன சொல்கிறார்? இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார்.
ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பாதவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. திரும்புகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன காரியத்தை செய்கிறார், திரும்பாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு திரும்பாதவருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன காரியத்தை செய்கிறார் என்பதை 2 பிரிவாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பாதவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் ஏற்படுகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த நேரத்திலே நம்மோடு இடைப்பட இருக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இதற்கு யோனாவுடைய தீர்க்கதரிசியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. ஆமென், அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற நம் வார்த்தையை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்? யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? உண்டானது. தேவன் யோனாவோட தேவன் என்ன செய்கிறார்? வார்த்தையை கொண்டு பேசினார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த காணொளி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூடவும் பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்படி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது போல இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பாமல் இருந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட போகிறார். இங்கே அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினது. ஆமென், அல்லேலூயா. நமக்கும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு முதலாவது என்ன செய்கிறார்? அந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் திருப்பவில்லை. தேவன் அவருக்கு வார்த்தையை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. தேவன் அவரோடு என்ன செய்தார்? தேவன் பேசினார். ஆனால் இந்த யோனா என்ன செய்கிறார்? தேவனுடைய சமூகத்தில் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பாமல் வாழ்கிற ஜனங்கள் முதலாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. முதல் காரியம் என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்பாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் காணப்படுவோம். யோனாவும் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்தார்? விலகினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தரிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ முதலாவது தேவனை அறிந்து தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த வேதாகமுள்ள வார்த்தையை கேட்கிறவுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைக்கு விலகி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? விலகி போகிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிப்போமானால், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்? தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள். ஏன் என்றால்
தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதியை விலகினார்கள். தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு என்ன செய்கிறார்கள்? விலகினார்கள். தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் அந்த சத்தத்துக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பவில்லை. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து என்ன செய்தார்கள்? விலகி போனார்கள், ஒளிந்து கொண்டார்கள். ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்றால், ஆண்டவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் உண்டாக்கி ஆதாமையும் ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். அவனுக்கு துணையாக ஏவாளை கர்த்தர் கொடுத்தார். இவர்களுடைய வேலை என்றால் இந்த ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தி அவர்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அவளோடு தேவன் என்ன செய்கிறார்? உலாவுகிறார். தேவன் அவளோடு பேசுகிறார். குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர்களோடு என்ன செய்கிற தேவனாய் இருந்தார்? பேசுகிற தேவனாய் இருந்தார். தேவனுடைய மகிமையினால் இவர்கள் நிரப்பப்பட்டவர்கள். தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நேரமும் கேட்கிறவர்கள். இவளோடு தேவன் வாசம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு காரணம் என்ன என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? விலகி போனார்கள், திரும்பி போனார்கள், விட்டு போனார்கள். அந்த சத்தத்துக்கு, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு அவர்கள் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். எப்படி யோனாக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது போல இந்த ஆதாம் ஏவாளுக்கும் தேவனுடைய வார்த்தை உண்டானது. என்ன வார்த்தை உண்டானது? விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு உண்டானது. நமக்கும் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்கள்? திரும்புங்கள் என்று எழுது ஆண்டவர் ஓசியா சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படி திரும்பாதவுடைய வாழ்க்கையில காணப்படுகிற முதல் காரியம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி செல்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்து அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்களானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் செயல்பட்டது. இந்த பாவ நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தவறி போகுவதற்கான அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் செயல்பட்டது. இன்னைக்கு சபையில சில விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தையிலே தந்திரமும் பொய்யும் நிறைந்ததாய் காணப்படும். எப்படி சர்ப்பமானது கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்புனது மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையிலிருந்து நாம் சமூகத்திலிருந்து விலகி செல்லும்படியாக
சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுவது, கிரியைகள் வருவது நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அவளுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது அது வஞ்சகம் உள்ளதாய் காணப்படும், பொய் நிறைந்ததாய் காணப்படும். அது தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செய்ய முடியாதபடி தேவனுடைய சமூகத்தை விட்டு அது என்ன செய்யும்? விலகி கொண்டு போய்விடும். இந்த சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி கேட்கிறது, தேவன் சொன்னார் விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், முடிந்தது. ஆனால் இந்த சர்ப்பம் சொல்லுது, தேவன் சொன்னது உண்டோ? ஒரு அவிசுவாசமான வார்த்தை, ஒரு கேள்விக்குறியான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமலும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறது உண்டு. நாம் நினைப்போம் அந்த சகனுடைய வாயிலிருந்து எல்லா காரியத்தையும் நாம் பெற்றுவிடலாம், அந்த சகோதரிய வாயிலிருந்து எல்லா காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று இப்படி வஞ்சகமான வார்த்தையினால், பொய்யான வார்த்தையினால் பேசுகிறவர்கள் இன்னைக்கு அநேக சபையிலே காணப்படுகிறார்கள். இப்படி நாம் செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆத்துமாவை தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் விலக செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை அவர்கள் தோட்டத்திலே தேவனோடு உலாவும்படியாக, தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, அந்த சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் பேசின அந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை திருப்பினபடினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பாமல் சர்ப்பமுள்ள வார்த்தைக்கு திரும்பினபடினாலே, ஏவாளின் மூலமாய் ஆதாமும் என்ன செய்கிறார்? சமூகத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. யோனாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயினது. யோனாவும் நினைவுக்கு போக விருப்பம் இல்லாமல் தரிசிக்கு செல்ல விரும்பினான். வேதத்திலே சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னொரு காரியத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். சர்ப்பம் வஞ்சித்தது போல எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் 11ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அங்கே கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தான்? கிழவனாக இருந்தான். அவன் குமாரன் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும், அவன் ராஜாவோடு சொன்ன வார்த்தைகள் தங்கள் தகப்பனுக்கு என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். உடனே அந்த தகப்பன், அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? அவன் எந்த வழியிலே போனான் என்று தன்னுடைய குமாரனிடத்தில் கேட்டு கழுதையின் மேல் சேணத்தை வைத்து அவன் பின்னாக தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்திருந்த அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீதானா என்று கேட்டு அவனை என்ன செய்தார்? தன்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசிக்கும்படியாய் சொன்னார். வஞ்சகமான ஒரு வார்த்தை, பொய்யான ஒரு வார்த்தை. அந்த யூதாவில் இருந்த வந்த தேவனுடைய மனுஷனுக்கு நேராய் கடந்து வந்தது. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லியிருந்தார்? அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய மனுஷனுக்கு உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம். சிறு தவறு, சிறிய வார்த்தையினால் அவனுடைய வாழ்க்கையே
தலைகீழாக்கப்பட்ட அவனுடைய ஜீவனை அழிந்து போனது. ஆண்டவர் சொன்னது, நீ அங்கே தண்ணீர் குடியாமலும் நீர் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை தேவ மனுஷனுக்கு உண்டானது. இந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீர் போன வழியாய் திரும்பாமலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்லி, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா என்னிடத்திலே தேவன் சொன்னார், அப்பம் புசிக்க தண்ணீர் குடிக்க அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று தூதனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்னோடு சொன்னான் என்று பொய் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோட எதற்கு பேசினாரோ அதற்கு நீ தன்னுடைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். இந்த உலகத்திலே விசுவாசிகளாய் இருக்கலாம், உலக மனுஷர்களாய் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை திருப்பும்படியாக, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலிருந்து திரும்பும்படியாக, நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்திலிருந்து விலகி செல்லும்படியாக அநேக காரியங்கள் தந்திரமுள்ளதாகவும் பொய்யான வார்த்தைகளை கேட்பதற்கு பிசாசு அவன் கிரியை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. தந்திரம் உள்ளதாய் கிரியை நடப்பிக்கப்படும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நான் டோம்பளி பக்கத்திலே தாக்கூரில் இருந்தேன். அப்பொழுது செபிப்பதற்கெல்லாம் எங்கள் வீட்டிலே அனுமதி கிடையாது. ஏன்னா நான் ஒரு இந்து சகோதரனாக இருந்தபடியினால, எனக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தபடியினால வேலைக்கு சென்று வந்து விட்டு நான் மாடியிலே செபிப்பது உண்டு. அப்போ ஒரு நாள் அப்படி செபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட ஒரு வார்த்தையை சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை எனக்கு உண்டானது. நான் அந்த செபித்து அந்த வார்த்தை என்னுடைய சத்தத்தை கேட்டு நான் வீட்டுக்குள்ளாக திரும்பி வந்தேன். மறுநாளிலே எனக்கு ஒரு சோதனை காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், இயேசுவை விட்டுவிடு, இந்த உலக ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் தருகிறேன், உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன், உன் தங்கையின் கல்யாணத்தை நான் முடித்து கொடுக்கிறேன், இயேசு நமக்கு வேண்டாம் என்று என் மாமா, சிறிய மாமா அவர்கள் என்னை டோம்பளிக்கு கூட்டிவிட்டு வர்ற வழியிலே என்னோடு பேசிக்கொண்டு வந்தார்கள். அன்பாக பேசிக்கொண்டு வந்தார்கள். உண்மையிலே அவர்கள் என் மேல் அன்பு வைத்தவர்கள். என்னுடைய சிறு வயது முதல் அவர்கள் என்னை வளர்த்தவர்கள், என்னை படிக்க வைத்தவர்கள். ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்ற பொழுது அவர் சவுதி அரேபியாவிலிருந்து வந்த ஒரு நாட்கள், ஆரம்ப நாட்கள். அப்போ என்னைய கூட்டிட்டு போய் எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல துணிமணிகளை எடுத்து கொடுத்து, வருகிற வழியிலே என்னோடு பேசிக்கொண்டு வருகிற பொழுது சொன்ன வார்த்தை, இயேசுவை நீ விட்டு விடு. ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு இரவிலே தான் தேவனுடைய வார்த்தை என்னோடு கடந்து வந்தது. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை. அப்ப என் இருதயத்திலே ஆழமாக அந்த அக்னி இடிந்து கொண்டு இருப்பது போல் அந்த வார்த்தை என் இருதயத்திலே தொனித்து கொண்டே இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். என்னை விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆனா இப்பொழுது எனக்கு வார்த்தை கடந்து வருகிறது, இயேசுவை நீ விட்டுவிடு, நான் உன்னை கண்காணிக்கிறேன், உன் தேவைகளை சந்திக்கிறேன், உன் சிஸ்டரை நான் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், உனக்கு ஒரு கவலையும் இருக்காது, நீ இயேசுவை விட்டுவிடு. அப்போ நான் தைரியமாய் நான் இயேசுவை விடமாட்டேன் என்று இறுக பிடித்தேன். இன்றைக்கும் எங்க மாமா இருக்கிறார்கள். ஆமென். அப்பொழுது கோபமாக
அவர்கள் சொன்ன வார்த்தை, என் முகத்திலே நீ முழிக்காதே என்று சொன்னார்கள். ஒரு பெரிய துக்கம், உலகமே இருந்து போனது போல எனக்கு காணப்பட்டது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு நான் இயேசுவை முழுமையாக பற்றி கொண்டேன். அநேக போராட்டங்கள்லாம் வந்தது. ஏன் சொல்லுகிறேன்? யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினது. ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினது. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினது. அடிமைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினது. ஆனால் நான் ஆண்டவரை நம்பினபடினால் இன்றைக்கு தேவனுக்காக வாழும்படியாக, அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை விதைக்கும்படியாக கர்த்தர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ வஞ்சகமான சொற்கள் வரும், பொய்யான சொற்கள் கடந்து வரும். எது வஞ்சகம் உள்ளது, எது பொய்யானது என்பதை தேவனுடைய பாதத்திலே நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிற சூழ்நிலைகள் நமக்கு காணப்படும். இப்போ இந்த கிழவனான தீர்க்கதரிசி ஒரு பொய்யான வார்த்தையை கொண்டு அந்த மனிதனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னார் என்று சொன்ன உடனே இந்த தேவ மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டு இந்த கிழவனான தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்கிறான்? திரும்புகிறான். ஆண்டவர் எச்சரிக்கையோடு சொன்னார், அங்கே தண்ணீர் குடியாமலும் நீர் போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. தேவ பிள்ளை, இன்றைக்கு ஒரு விஷயம் நீ நினைத்துப்பார். எத்தனை முறை ஆண்டோட வார்த்தை உனக்கு உண்டானது? எத்தனை முறை தேவன் உன்னோட பேசிக் கொண்டிருந்தார்? என் தேவ ஜனமே, ஆண்டவர் பேசும்போதெல்லாம் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாயா? நீ சிந்தித்துப்பா. ஆண்டவர் எத்தனை முறை உன்னோட மனம் திரும்பு என்று சொன்னார்? எத்தனை முறை ஆண்டவர் உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் இதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நீ என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படாத சகோதரனே, சகோதரியை, உன்னிடத்தில் எத்தனை முறை தேவனுடைய வார்த்தை உண்டானது? தேவன் எத்தனை முறை உன்னோடு பேசினார்? உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக சிலுவையை சுமந்தவர், உன்னை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தர் சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாரே. ஒரு விஷயம் சிந்தித்து பார். உன் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உன் இருதயம் தேவனுக்கு விட்டு விலகிற இருதயமாய் காணப்படுகிறதா? இன்றைக்கு ஒரு விஷயம் சிந்தித்து பார். தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிப்பார்களோ, இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ, மனித குலத்துக்காக ஜீவனை கொடுத்தவர், அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கும் உயிருள்ளவராய் காணப்படுகிறார். மீண்டும் வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன பரிசுத்த வேதாகமத்தில் சொன்ன வார்த்தை, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றி இருக்கிறவர். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவனாய் இருக்கிறார். என ஜீவனை கொடுத்தவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை நாட்களாய் நீ ஆலயத்துக்கு சென்றது உண்டு? தேவனுடைய வார்த்தை எத்தனை நேரமாய் உன்னிடத்தில் கடந்து வந்திருந்து மனம் திரும்ப என்று தேவன் உன்னோடு இடைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல, யோனா
தேவ சமூகத்தில் வைத்து விலகி போனது போல நீ போய்கொண்டு இருக்கிறாயோ? யூதாவில் இருந்த தேவனுடைய மனுஷனுடைய நிலைமையை சிந்தித்து பார். ஆண்டோடைய வார்த்தையை விட்டு திரும்பினபடியினாலே, ஒரு தீர்க்கதரிசிய வார்த்தையை நம்பி கடந்து சென்ற நாளே உன்னுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தது? என்ன இழப்பு நேர்ந்தது? பொய்யான ஒரு தீர்க்கதரிசி நிமித்தமாக ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கே எப்பொழுது அவன் கர்வாலி மரத்தில் இருக்கும் பொழுது, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி அவனை அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் அவனை தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான், கொண்டு வந்து போனான். திரும்பி போய் அவன் வீட்டில் என்ன செய்ய, அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செய்தது? வெளிப்பட்டது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறினபடியினால், என்ன மீறினார்? அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால என்ன சொல்ல, உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த கிழவனான தீர்க்கதரிசி சொன்னார். ஆண்டோடைய வார்த்தை உண்டானது. வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அநேக பொய்யான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். உண்மையை போல அது காணப்படும். எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்தோமென்றால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற சூழ்நிலைக்கு நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மோட எதற்காக அழைத்தார் என்ற உறுதி நமக்கு காணப்பட வேண்டும். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் என்ற உறுதி நமக்கு காணப்பட வேண்டும். ஏன் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்ற உறுதி நமக்கு காணப்பட வேண்டும். நாம் ஏன் வாழுகிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். எதற்காக நாம் வாழுகிறோம்? தேவனாகிய கர்த்தர் வருகிற நாட்களிலே நாம் அவரோடு சேரும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய தரிசனம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதற்காக தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார் நம்மளை அழைத்து செல்லும்படியாக. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காக தான் தேற்றவாளனை அவர் அனுப்பி நம்மளை அபிஷேகத்தினால் ஆண்டவர் நிரப்பினார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை கண்டித்து உணர்த்தி ஆண்டவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே காணப்படும்படியாக ஆவியானவர் நமக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. எல்லா வார்த்தைகளையும் அநேக முதிய விசுவாசிகள் வஞ்சகமாய் பேசுகிறதை நாம் சபைகளை பார்க்க முடியும். காரணம், ஏதாவது வாயிலிருந்து வார்த்தை வருகிறதா என்று சிலர்கள் நம்முடைய வாயிலை சோதனைக்காக பேசுகிற காரியங்களும் நம் வாழ்க்கையிலே உண்டாகும். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது ஒன்று. இல்லை என்றால் நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிற சூழ்நிலை கடந்து வரும். ஆனால் இந்த யூதாவில் வந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை என்னதாய் மாறினது என்றால், உன் பிதாக்களின் கல்லறையிலே நீ சேர்வதில்லை. என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய சிங்கம் உன் பிரதத்தண்டிலே நின்றது என்று சொல்லப்பட்டது. சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. இந்த தீர்க்கதரிசி சொன்னார், சிங்கம் உன்னை என்ன செய்யும்? கொன்று போடும். அதே போல போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் யூதாவிலிருந்து வந்தவர். அவன் மூலமாய் அற்புதம் நடந்தது. அவன் மூலமாய் வல்லமை வெளிப்பட்டது. ராஜாவுடைய வார்த்தையை விட தேவனுடைய யூதாவில் வந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை
வல்லமையாய் புறப்பட்டு கடந்து சென்றது, கிரியை நடப்பித்தது. ஆனால் இங்கு வஞ்சிக்கப்பட்டபடியினாலே, எப்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல கிழவனான தீர்க்கதரிசி யூதாவில் வந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? வஞ்சித்தார். தேவனுடைய தரிசனம் இல்லாமல் போனது, அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது என்று நாம் பார்க்கிறோம். கொன்று போடவா ஆண்டவர் அனுப்பினார்? தேவன் யூதாவில் இருந்து அனுப்புவதற்கு காரணம் என்ன? ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படும்படியாக, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக. ஆமென். காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாத நிமித்தமாய், பொய்யான தீர்க்கதரிசியின் வஞ்சகமான வார்த்தைக்கு அவன் திரும்பினபடியினால் அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆதாம் ஏவாளை நினைத்து பாருங்கள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டபடினால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் சாப்பிட்ட பிறகு அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே விருட்சங்களின்குள்ளே என்ன செய்தார்கள்? ஒளிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், குளிர்ச்சியான நேரத்திலே தேவன் உலாவி வருகிறதை கண்ணால் பார்த்தவர்கள், ஏதேன் தோட்டத்தை ஆளுகை செய்தவர்கள். என்ன நல்ல வாழ்க்கை! இப்பொழுது ஆதியாகமம் 3:23 நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து என்ன செய்தார்? அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்பட்டது. அதே போலதான் யோனானுடைய வாழ்க்கையிலும் என்ன இருந்தது? அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு திரும்பாத தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முதலாவது காணப்படுகிற காரியம் என்ன என்றால், நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? விலகி செல்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். எச்சரிக்கையோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? மாற்றி அமைக்க வேண்டும். அவசியமாக காணப்படுகிறது. வஞ்சகமுள்ள வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே கடந்து வரும். பொய்யான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். யோனாவை போல நாம் விலகி சென்று விடக்கூடாது. ஆதாம் ஏவாள் ஏதோன் தோட்டத்தை விட்டு விலகி சென்றது போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு விடக்கூடாது. எப்படி யூதா தேசத்தில் இருந்து தெய்வ மனிதனுடைய வாழ்க்கை சிங்க கொன்று போட்டது போல நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. நாம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் திரும்ப வேண்டும். நாம் திரும்பாவிட்டால் இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கடந்து வருவது உண்டு. கொஞ்ச நாள் சபைக்கு போவோம், என்ன இயேசு என்று சபையை விட்டு போய்விடுவோம். இயேசுவை நேசிக்காமல் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை கொண்டு போய்விடும். தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரித்து விடும். ஆண்ட சமூகத்தை விட்டு அப்படியே பிசாசானவன் விலகி நம்மளை கொண்டு சென்று நரகத்துக்கு கொண்டு செல்லுகிற பாதையிலே கொண்டு போய் நிறுத்தி விடுவான். அழிவுக்கு நேரமாய் ஆத்மாவை கொண்டு சென்று விடுவான். யோனானுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யோனா 1:2 வாசிக்கும், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினதென்று ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான உடனே 3 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போனான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி செல்வருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலிருந்து நாம் விலகி போகிறோம். 2வது நமக்கு என்ன உண்டாகிறது என்றால், கர்த்தருடைய வழிகளை விட்டு நாம் விலகி போவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருந்தார்,
எதை செயல்படுத்த விரும்பினார் என்பதை நாம் விட்டு நம்முடைய வழி தவறி போவதற்கு நாம் காரணமுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். நீங்கள் யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறார், என்ன செய்கிறார், தரிசிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தரிசிக்கு போக கப்பல் ஏறினான் என்று சொல்லப்பட்டிருக்க. வழி விலகி போகிறான். நினைவேக்கு போகிறவன் இப்பொழுது எங்க போகிறான்? தரிசிக்கு போகிறான். நாம் எங்க போக வேண்டும்? பரலோகத்துக்கு போகிறவங்க நாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கப்பல் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தேவன் இரத்தத்தினால் மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்கு நேராய் நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செல்ல வேண்டும். அதை விட்டு நாம் தேவன் நமக்கு வைத்திருந்த நித்திய ஜீவனத்தை விட்டு நரகத்துக்கு நேராய் நாம் செல்கிற வழியிலே நாம் கடந்து சென்று விடக்கூடாது. நம்முடைய வழியை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் காணப்பட சூழ்நிலை நமக்கு கடந்து வரும். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாம் திரும்பாமல் அதை நாம் அங்கீகரிக்காமல் நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகள் என்ன செய்வோம்? விலகி நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இந்த உலகத்துக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக, உலக வாழ்க்கைக்காக, உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த காரியத்துக்காக நாம் தேவனால் பிடிக்கப்பட்டோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம், எல்லாவற்றையும் மறந்து உலக இன்பத்துக்காக வாழ்கிற சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்து விடுவோம். வழி விலகினவர்களாய் நாம் காணப்படுவோம். முதலாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்லுவோம். இரண்டாவது நம்முடைய வழி விலகலை நாம் எதற்காக வாழ வேண்டும் என்பது அந்த வழியை விட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? யோனாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? யோனா தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு திரும்பி போனபடினாலே தெய்வ சமூகத்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டது. இரண்டாவது, அவனுடைய வழி மாற்றப்பட்டது. நினைவேக்கு போகிறவன் தரிசிக்கு இப்பொழுது போய். மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அதான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் திரும்புங்கள். ஆண்டவருடைய சகரியா சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை நான் உனக்கு தருவேன். திரும்புகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் காணப்பட வேண்டும். ஒரு நாட்களிலே நாம் பாவத்திலே வாழ்ந்தோம், ஒரு நாட்களிலே தேவனை விட்டு நாம் பிரிந்தவர்களாய் காணப்பட்டோம், ஒரு நாட்களிலே இந்த உலக சிற்றின்மைகளுக்காக நாம் வாழ்ந்தது உண்டு. ஆனால் இப்பொழுது தேவனுடைய வாழ்க்கைக்காக, தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் எதற்காக வாழுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது, போராட்டம் வருகிற சூழ்நிலைகளை கடந்து செல்லுவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த போராட்டம் கடந்து வரும். சமாதானத்தை இழந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போராட்டத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படுகிற சூழ்நிலைக்கு நாம் கடந்து சென்று விடுவோம். யோனாவுடைய வாழ்க்கையிலே தேவன் பெருங்காற்றை வரவிட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கொந்தளிப்பு எதற்காக வந்தது? உடைப்பதற்காக. கப்பலிலே செல்லும் பொழுது கப்பல் உடைக்கப்படுவதற்காக. நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் உடைக்கப்பட்டு காணப்படலாம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது.
நம்முடைய வாழ்க்கையில கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிறோமாய் நாம் உடைக்கப்பட்டு காணப்படலாம். கடன் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் கடனிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே கடன் வாழ்க்கை பெரிய ஒரு கொந்தளிப்பை கொண்டு வந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொண்டு திரும்பாதபடியினாலே, பிசினஸ் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தபடியினாலே கடன் கடலிலே நான் தள்ளப்பட்டேன். ஒரு கொந்தளிப்பு, ஒரு பெருங்காற்று என் வாழ்க்கையிலே கடந்து வந்து 2000 இருந்து 2010 ஆண்டுகள் முடிய அந்த வாழ்க்கையிலே கண்ணீரும் துக்கமும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் அனுபவித்தேன். மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்? ஓசியா சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு திரும்புங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் திரும்பாதபடினாலே, உலக வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, பிசினஸுக்காக என்னை ஒப்பு கொடுத்தபடினால என்னுடைய வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு, ஒரு பெருங்காற்று, கடன் என்ற ஒரு கொந்தளிப்பு, கடன் என்ற ஒரு பெருங்காற்று கடந்து வந்து என்னை உடைத்து போட்டது. என் ஆசீர்வாதங்கள் கடந்து சென்றது. ஷாடுல ஒரு வீடு என் கையை விட்டு விலகி போனது. ஏன்? போராட்டம் கடந்து வரும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து திரும்பாத பொழுது, இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டு இருப்பது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி திரும்பாதவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ சமூகத்தை விட்டு நாம் விலகுவோம். இரண்டாவது, தேவனுடைய வழியை விட்டு நாம் விலகுவோம். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலே மட்டுமில்லை, நம்முடைய குடும்பத்திலே அந்த போராட்டங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே துக்கப்படுத்தும். என்னுடைய நிமித்தமா என்னுடைய குடும்பத்தில் அநேக நாட்கள் துக்கம் உண்டு. கடன் பிரச்சனையினால் சமாதானத்தை இழந்தவர்களாய் நாங்கள் காணப்பட்டது உண்டு. அந்த கப்பல் முழுவதும் என்ன செய்தது? பிரச்சனைகள் உருவானது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இல்லைங்க, நம்முடைய குடும்பத்திலும் அந்த பிரச்சனை கடந்து வந்துவிடும். ஒரு மனிதனுடைய பிரச்சனை பூரா எல்லாம் முழு கப்பலுக்கும் உண்டானது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யோனாவுடைய பிரச்சனை இந்த முழு கப்பலிலே பிரயாணம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் அந்த பிரச்சனையின் போராட்டம் கடந்து வந்தது. கப்பல் உடைந்து போகும் என்ற சூழ்நிலைக்குள் வந்தார்கள். சந்தோஷமாய் பிரயாணம் பண்ணுகிறவர்கள், கரையை சேர்ந்து விடலாம் என்று பிரயாணம் பண்ணின பொழுது, இப்பொழுது கப்பல் உடைகிற நிலைமைக்கு சூழ்நிலை கடந்து வந்து ஒரு போராட்டம் கடந்து வந்தது. நம்முடைய பிரச்சனை நம்முடைய குடும்பத்திலே போராட்டம், நம்முடைய போராட்டம் நம்முடைய குடும்பத்திலே, நாம் போகிற சபையிலே, நாம் வாழ்கிற சமுதாயத்திலே நம் மூலமாய் அநேக போராட்டங்கள் கடந்து வரலாம். எப்பொழுது? ஆண்டோடைய வார்த்தையை விட்டு நாம் போகும் பொழுது, திரும்பாமல் இருக்கும் பொழுது. யோனாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. யோனாவுடைய பிரச்சனை முழு கப்பலில் உள்ளவர்களுக்கு கடந்து வந்தது. நான்காவது, நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். பார்த்து கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் கீழ்ப்படியாமல் நாம் கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பாவத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணிடுவார். ஆமென், அல்லேலூயா. யோனா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவோடு ஒருவர் சொல்லி கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. யோனா நினைச்சாரு, நினைவுக்கு போட வேண்டியது, நான் தரிசிக்க வந்துட்டு இருக்கேன், யார் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்.
நல்ல கப்பல் உள்ள கீழே உள்ள கீழ்த்தட்டில் போய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். யாருக்கு தெரிய போகுது என்னுடைய கீழ்ப்படியாமை? யாரு கப்பல்ல யாரு அறிய முடியும்? இன்னைக்கு அநேகதான் நான் செய்த பாவம் யாருக்கு தெரிய போகுது? நாம் மறைமுகமா செய்த பாவம் யாருக்கு தெரியும்? நாலு செவத்துக்குள்ள செய்கிற பாவம் யாருக்கு தெரியும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எல்லா பக்கமும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்களுக்கு எல்லாம் நிர்வாணமாய் காணப்படுகிறது என்று பரிசுத்தமுள்ள வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ நினைத்து விடலாம், யாருக்கு தெரியும்? யோனா அப்படிதான் நினைத்தார். கீழ்த்தட்டுல போய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, இங்க சீட்டு போட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த கொந்தளிப்பு? ஏன் இந்த பெருங்காற்று? இது யார் மூலமாய் வந்தது என்று சீட்டு போடுறாங்க. இங்க சீட்டு யாருக்கு விழுந்ததுன்னா யோனாவின் பெயருக்கு சீட்டு விழுந்தது. உங்க கீழ்த்தட்டுல போய் தூங்கினாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களுடைய பாவத்தை அவர் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். நீங்கள் யோசுவா புஸ்தகத்துக்கு நேராய் திரும்பும் பொழுது யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை முடிய நாம் வாசித்தோமானால் அங்கே அந்த சீட்டு போடுதலை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும், வம்சம் வம்சமாக வர வேண்டும், குடும்பம் குடும்பமாக வர வேண்டும், ஒவ்வொரு பேராய் வர வேண்டும். ஆமென். அதில் நம்முடைய தேவன் எப்படி வல்லமையான தேவன் பாருங்க. ஆகானின் நிமித்தமாய் பூரா இஸ்ரவேலுக்கு என்ன வந்தது? பிரச்சனை வந்தது. சின்ன நாட்டை கையை பிடிக்க முடியாம போய்விட்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆயின் பட்டணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செங்கடல் 2ஆக பிளக்க செய்தார். யோர்தான் பின்னிட்டு போனது, எரிகோ விழுந்தது. ஆனால் இப்பொழுது சின்ன ஆயின் பட்டணத்துக்கு முன்பாக இவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். ஏன்? ஒரு ஆகானுடைய நிமித்தமாய் எல்லா பரிசுத்த குலைச்சலாய் மாறினது. ஒரு ஆகானின் நிமித்தமாய் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கோத்திரம் கோத்திரமாய் நீங்க வரணும், ஒரு கோத்திரம் தேர்ந்தெடுக்கப்படும். இல்ல வம்சம் வம்சமாய் வரணும், ஒரு வம்சம் தேர்ந்தெடுக்கப்படும். குடும்பம் குடும்பமாய் வரும், அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுப்பார். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபராய் ஆண்டவர் போனார். ஒவ்வொன்றா ஆண்டவர் சொன்னார் சொன்னார் சொன்னார். லாஸ்ட்ல பார்க்கும் பொழுது யார் மேல வந்தது? ஆகான் மேல வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திர சாப தீட்டனிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்துக்கு சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாப தீட்டிலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கோபம் மூண்டது. எதற்காக? பரிசுத்த குலைச்சல் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பாமல் போனபடியினால ஆண்டவர் சொன்னார், இதுல எந்த பொருளையும் நீங்க எடுக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ஆகான் என்ன செய்தான்? இச்சித்தான். இச்சித்தபடியினாலே அவன் என்ன செய்தான் என்றால், தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்தபடியினாலே யோசுவா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ ஒவ்வொரு கோத்திரமா வர சொல்லுப்பா. நீ ஏன் முகங்கொப்புற விழுந்து கிடக்கிற? அவங்களை பரிசுத்தப்படுத்தணும்னா ஒவ்வொரு கோத்திரமா வர சொல்லு, ஒவ்வொரு வம்சமா வர சொல்லு, ஒவ்வொரு குடும்பமா வர சொல்லு, ஒவ்வொரு நபரா வர சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஆண்டவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணிட்டான்.
அந்த சொல்ற யோசுவா 7:20 ஆகான் யோசுவாக்கு பிரயுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னனின் பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் செங்கலையும் 50 செங்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை ஈச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைக்கிறது, வெள்ளி அதன் அடியிலிருந்து அடியில் இருக்கிறது என்றான். அவங்க எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அவன் குடும்பத்தை முழுவதும், அவன் குமாரரையும் அவன் குமார்த்தியையும் அவன் மாடுகளையும் அவன் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தில் அவைகள் யாவையும் எடுத்து ஆரோன் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் கல்லெறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு தனிப்பட்ட ஆகானின் நிமித்தமாய் அவருடைய குமாரர்கள், அவருடைய குமார்த்திகள், யோசனை பண்ணி பாருங்க. ஒரு யோனாவின் நிமித்தமாய் கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள். நம்மின் நிமித்தமாய் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். போராட்டம் வருகிறதா? எதுக்கு போராட்டம் வருகிறது? தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பாமல் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் கடந்து வரும். யோனா பேர்ல சீட்டு விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. யோனாவை என்ன செஞ்சாங்க? கப்பல்லே வச்சிருந்தாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. 4 காரியங்கள் யோனாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பாமல் அவன் செயல்பட்டபடினாலே, முதலாவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி செல்ல வேண்டியதை தேவனுடைய வழியை விட்டு விலகினான். 3வது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? என்ன வந்தது? தேங்க்யூ ஜீசஸ். போராட்டம் வந்தது. 4வது ஆண்டவர் அவனை குறித்து வெளிப்படுத்தினார். நம்மளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன அந்தகாரமான கிரியைகள் காணப்படுகிறது, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமற்ற செயல்கள் காணப்படுகிறதோ, ஆண்டவரால் வெளிப்படுத்த முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். நான் பிரசங்கிக்கிறதுனால பெரிய பரிசுத்தவான் அல்ல. ஆமென், அல்லேலூயா. நானும் ஒரு நாட்களில் விழுந்தவன் தான், நானும் எழுந்தவன் தான். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக சம்பவங்கள் நடந்து இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடப்பது உண்டு. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் திரும்புவது காணப்பட வேண்டும். 4 காரியம், திரும்பாதவருடைய வாழ்க்கையிலே 4 காரியங்கள் நடக்கிறது. தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறார்கள், தேவனுடைய வழியை விட்டு விலகுகிறார்கள், போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படியாமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஓசியா சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு திரும்ப வேண்டும். அப்ப இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியம் வந்த பிறகு யோனாவை கப்பலிலிருந்து தூக்கி எறிந்த உடனே அவன் மீன் வயிற்றுக்குள் கடந்து சென்று விட்டான். அங்கே இருந்து அவனுடைய வாழ்க்கை திருப்பப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய வார்த்தை கொண்டு அவன் வாழ்க்கையிலே திரும்பி வருகிறான். சீக்கிரமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். நான் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. நான் 4 காரியத்தை சொல்லி சீக்கிரமாய் நாம் செபிக்க போகிறோம். யோனா தேவனுடைய வார்த்தை கொண்டு எப்படி திரும்பினான்? முதலாவது மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் ஜெபம் பண்ணுகிறான். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு விலகி போய் காணப்பட்டிருந்தால், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய் காணப்பட்டிருந்தால், தேவனுடைய வழியை விட்டு விலகி போய் காணப்பட்டிருந்தால், போராட்டமுள்ள வாழ்க்கையிலே நாம் காணப்பட்டு இருந்தோம் என்றால், நாம் பாவத்தில் உள்ள வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றால்,
நீங்கள் சூழ்நிலை பார்க்காதபடி முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் செபிக்க வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். யோனா அதை செய்தார். யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனை ஆகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். யோனா சூழ்நிலை பார்க்கல, ஐயோ நான் மீன் வயிற்றுக்குள்ளலாம் இருக்கிறேன், நான் வெளியில போனா தானே ஜெபிக்க முடியும், மீன் வயிற்றுக்குள்ள எப்படி ஜெபிக்க முடியும் என்று அவன் நினைக்கல. தெய்வ பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ ஜெபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி நீ விண்ணப்பிக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் திரும்புகிறோம். முதலாவது யோனா எப்படி திரும்பினான் என்றால், முதலாவது செபிக்கிறான். யோனாவுடைய வாழ்க்கையில இந்த 4 போராட்டத்தில் இருந்து தேவ சமூகத்தை விட்டு விலகினவன் தான், தேவனுடைய வழியை விட்டு விலகினவன் தான், போராட்டத்துக்கு காரணமாய் இருந்தவன் தான். சீட்டு அவன் மேல விழுந்தது. ஆனாலும் மீன் வயிற்றில் இருக்கிற யோனா அவன் சூழ்நிலை பார்க்காதபடி தேவனை நோக்கி அவன் என்ன செய்தான்? விண்ணப்பம் செய்தான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, நீ சூழ்நிலை பார்க்காதே. நீ எப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், யார் என்னை விடுவிக்க முடியும் என்ற நீ சிந்தனைக்குள் கடந்து போகலாம். இந்த கொரோனா கொள்ளை நோயினால் உன் குடும்ப சூழ்நிலையில் நீ தவித்துக் கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் என் தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனை நோக்கி நீ விண்ணப்பம் செய்து பார். ஆமென், அல்லேலூயா. யோனா மீனின் வயிற்றிலிருந்து செபிக்கிறான். 2ஆவதாக வாக்குத்தத்தத்தை வார்த்தையினால் அறிக்கை செய்கிறான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் வார்த்தையினால் என்ன செய்கிறவனாய் இருந்தான்? அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான் யோனா. அதான் யோசியா சொல்லிய, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். யோனா திரும்புகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை கொண்டு அவர் திரும்புகிறார். நீங்கள் யோனா 2:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறான். வாக்குத்தத்தம். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை அவர் கேட்டார். வாக்குத்தத்தத்தை சொல்லி வார்த்தையை கொண்டு அவன் திரும்புகிறான். ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு அவன் திரும்புகிறான். நெருக்கத்திலே நான் கூப்பிட்டால் என் சத்தத்தை அவர் கேட்பார். 3வது விசுவாசத்தை வார்த்தையினால் கொண்டு வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். விசுவாச வாழ்க்கை வார்த்தையினால் கொண்டு வெளிப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு வெளிப்பட வேண்டும். யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பிரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தே. விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நீர் என் பிராணனை அழிவுக்கு என்ன செய்தீர்? தப்புவித்திருப்ப. எங்க இருக்கிறான்? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது சொல்றாரு, என் பிராணனை நீ என்ன செய்தீர்? தப்புவித்தீர் ஆண்டவரே. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம நினைச்சிருப்போம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்முடைய வாழ்க்கை. போராட்டத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் முடியாது. எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். அநேக பரிசுத்தவான்களுக்கு அநேக போராட்டங்கள் கடந்து வந்ததை பரிசுத்தமுள்ள வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு கொள்ளை நோயின் போராட்டம் நமக்கு கடந்து வந்ததுனாலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல. ஆண்டவர் இதிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளவர், நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். யாருக்கு வல்லமை உள்ளவர்? தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு.
விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு. யோனா விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்தினார். 4வது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே, நான் தரிசிக்கு போல நினைவுக்கு போகிறேன் அப்பா, உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், பொருத்தனை பண்ணுகிறேன். நீங்க வாசிங்க, யோனா 2:9 வாசித்தோம்னா, நானே என்னுடைய துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை நான் செலுத்துவேன். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து சொல்றேன், நான் பொருத்தனை செலுத்துவேன். என்ன பொருத்தனை சொல்ற? ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை நினைவேக்கு போய் நான் என்ன செய்வேன்? பிரசங்கிப்பேன். நினைவே பட்டணத்தாருக்கு நான் என்ன செய்வேன்? உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றினான். உடனே ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுத்தார். கடலில் இருந்து மீன் தரையில போய் கக்கிது. அவனை உடனே ஓடினார் நினைவுக்கு. ஆமென், அல்லேலூயா. இப்போ யோனாவுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மை என்ன கிடைச்சதுங்க? அவனுடைய ஆத்மா அழிவுக்கு என்று தப்பினது. தேவனுடைய திட்டம் அவன் மூலமாய் நிறைவேறினது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் அவன் மூலமா என்ன செய்யினது? நிறைவேறினது. அதுதான் சகரியா தீர்க்கதரிசி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். எப்படியெல்லாம் திரும்ப வேண்டும்? இதயத்தை என்ன செய்ய வேண்டும்? தேவனாகி கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். கடிந்து கொள்ளுக்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும். சீர்கெட்ட பிள்ளைகளாய் இருந்தோமென்றால் நாம் திரும்ப வேண்டும். வார்த்தைகளை கொண்டு கட்டிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம் யோசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, வார்த்தைகளை கொண்டு கட்டிடத்திலே திரும்புங்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ வாழ்ந்தவளாய் காணப்படலாம். தேவனுடைய வழிகளை விட்டு தூரமாய் போனவளாய் காணப்படலாம். போராட்டம் நிறைந்தவளாய் காணப்படலாம். பாவத்தின் அடிமைதனத்தில் வாழ்க்கையிலே நீங்கள் காணப்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இருந்தாலும் சரி, யோனா 4 காரியத்தை செய்தது போல அவன் தேவனை நோக்கி விண்ணப்பித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தையை அறிக்கை செய்தான். விசுவாசத்தை வார்த்தையினால் வெளிப்படுத்தினான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செயல்படுத்தினது போல நீங்களும் செய்யவில்லை என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மைகளை தருவார். எப்படி யோனாக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைத்தது போல அவன் ஆத்மா அழிவுக்கு தப்பினது. தேவனுடைய திட்டம் அவன் மூலமாய் நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பன, ஆஸ்வதிக்கப்பட்ட கிருபை நிறைந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகரியா தீர்க்கதரிசி அவர்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஒரு அழைப்பு சொன்னது போல ஓசியா தீர்க்கதரிசி அவர்களும் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு எங்களோடு இடைப்பட்டு யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவர, யோனா உங்கள் வார்த்தைக்கு திரும்பாதபடியினால அவனுடைய வாழ்க்கையில 4 காரியங்கள் ஏற்பட்டது. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை விட்டு விலகினவனாய் காணப்பட்டான். வழியை விட்டு விலகினவனாய் காணப்பட்டான். போராட்டம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே, நான் செய்த குற்றம் யாருக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது அவன் மேல் சீட்டு விழுந்தது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே, யோனான் ஒரு வார்த்தையை கொண்டு அவன் திரும்பினது போல ஆண்டவரே சோதரம், அவன் ஜெபத்தின் மூலமாய் திரும்பினான். வாக்குத்தத்தத்தின் வார்த்தையினால் ஆண்டவரை அறிக்கை செய்து திரும்பினான். ஆண்டவரே சோதரம், விசுவாசத்தின் வார்த்தையை வெளிப்படுத்தினவனாய் காணப்பட்டான். பொருத்தனை செய்த ஒரு வார்த்தையை அவன் நிறைவேற்றினது போல எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அப்படி காணப்பட, ஆண்டவரை நாங்கள் சூழ்நிலை பார்க்காதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபித்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே சோதரம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் தந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி நாங்கள் அறிக்கை செய்யவும்,
ஆண்டவரே விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் வெளிப்படுத்துகளாய் காணப்படவும் ஆண்டவரே உங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாமம் மகிமைக்கென்று அவர்களை தொட்டு குணமாக்கி சுகவீனம் உள்ளவர்களை சுகமாக்கும்படியாகும், போராட்டத்தில் இருக்கிறவர்களை போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகும், வழி விலகி காணப்படுகிற ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆண்டவரே அவர்களை உமது ராஜ்யத்துக்கென்று நீர் தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே சமூகத்தை விட்டு விலகி போனவர்களை சமூகத்திலே நீர் கூட்டி சேர்க்கும்படியாகவும், கர்த்தர் போராட்டத்தில் இருக்கிற விடுதலையாக்கும்படியாகவும், பாவ கட்டில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக நசன இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன. உமது வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே சோதரம் ஐயா பலப்படுத்தி ஆண்டவரே உம்மை நோக்கி இழுத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று சொன்னீரே. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளை நீர் உம்மை நோக்கி இழுத்துக் கொள்ளுவீராக. ஒரு ராஜ்யம் கட்டப்படுவதாக ஆண்டவரே. அப்படியே செய்த கிருபைக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பெருகணும், அடிமை சிறுகணும் ஆண்டவரே தேவாவியான எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் மகிமையும் கனத்தையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.